வலிக்குதுன்னு விட்டேன்னு வச்சுக்க, வாழ்க்கையே மிஸ் ஆயிடும். வலியை தள்ளி வச்சு தண்ணியை குடிச்சிட்டு எழுந்து கலக்கு. கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிட தமிழக முதல்வர் விஜய்க்கு ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்துள்ளதாக கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். குணத்தோட மனசோட படத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல். Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point. The spinal cord is connected to the brain. Brain is a kidder is the health of the Babylon is a Babylon. என்னடாச்சு? என்னதான் நான் முடிவு பண்ணிருக்க? ஓப்பனா சொல்லிருக்கேன், உயிர் அப்படியே கொத்த உருவி எடுக்காம ஓயறதுல முடிவு பண்ணிருக்கியா? என்ன பண்ணி வச்சிருக்க? நீ வரணுண்டியா, வேணுண்டியா, நீங்க விஜயன்னு சொல்ல மாட்டேன், எம்ஜிஆர், எனக்கு சின்ன எம்ஜிஆர் நிக்குது தரப்புல. அப்புறம் பிள்ளைக்கு ஓட போடாம வேற எந்த நாய்க்கு நாதாரிக்கு ஓட சொல்றேன். டிவிக்கு இளைஞரோடு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாங்கன்னா இது ஒரு எழுச்சி இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். மிகப்பெரிய கட்சி, இத்தனை கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற கட்சி திமுக, அவங்க கிட்ட மாணவர் அணி இல்லையா? அவங்க ஏன் போராட்டத்தில் குதிக்கல? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். சரி, நீட் தான் ஒரே முடிவு. நாங்களும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா ஒரு அறிக்கை வருது, விரைவில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். சந்தோஷம். அப்படியே மூணாவது பக்கத்தை திருப்பி பாருங்க, விரைவில் நீட் தேர்வுக்காக இலவச பயிற்சி மையம் தொடங்கப்படும். இந்த ரெண்டு விரைவில் நாங்க எந்த விரைவில் ஐயா நம்புறது? கான்ட்ராக்ட் விஷயமா இல்ல? ஆக மொத்தம் ரெண்டு குத்துன, மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துன உன் கையை தரோளமா குத்துன. பழகில்லாம போறீங்க. இதனாலதான் இப்படி இருக்கு இல்லன்னு மாத்தி மாத்தி பேசி விளையாட எங்க ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் பிளே கிரவுண்டா சார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இல்லைங்க, அனுமதி கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, எங்க இப்ப நாம் தமிழர் இன்னைக்கு எழும்பூர்ல வந்துட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க, நீங்க அனுமதி கேட்டீங்களா? அப்ப ஏன் திமுக களத்துல வரல? ஏன் உதயநிதி அவர்கள் வந்துட்டு CPI அலுவலகத்துக்கு போய் இந்த போராட்டத்துக்கு நானும் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லல? திமுக ஸ்டாலின் அவர்கள் ஏன் போகல? முதலமைச்சரை மட்டும் கேள்வி கேட்கறீங்களே, அதுக்காக தான் கேட்கிறேன். எல்லாருமே ஒரே நிலைப்பாடு தான், நீட் வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல தான் இருக்கிறாங்க. ஆளும் கட்சியும் அதே நிலைப்பாடுல தான் இருக்கு. ஆனா இந்த மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ஏன் வந்து தமிழக முதலமைச்சரை வந்துட்டு இந்த இடத்துல தப்பா வந்து போட்டோலாம் சித்தரிச்சு வச்சு தேவையில்லாம வந்து இதுக்குள்ள வந்து கலக்குறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வெளியில எழுந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. போன்பேவில் பெறப்பட்ட தொகை ரூபாய் 200. இல்ல, நீட் தேர்வு வந்து ஒன்றிய அரசு மனசு வைத்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம நீக்க முடியும். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? நீட் தேர்வை முதலில் எதிர்த்தது இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான். +2 மதிப்பெண் அடிப்படையில் சேர்த்தாங்க. இந்தியாவிலேயே அதிக மருத்துவ கல்லூரிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கல்வி உயர்கல்வியை மேம்படுத்தி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. நாங்க உருவாக்கி வைப்போம். இவங்க நேஷனல்ங்கிற பேர்ல வேற மாநிலத்துல வந்து இங்க படிச்சு போவான். மாநில அரசாங்கம் செலவு செய்கிறது. மாநில அரசாங்கம் மருத்துவ கல்லூரிகளை பெருக்கி வைத்திருக்கிறது. ஆனா எங்களுடைய இலக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேலே ஒன்றிய பாஜக அரசு என்ன விதமான ஒரு அப்ரோச்சை பண்ணுதோ அதே விதமான அப்ரோச் தான் இங்கேயும் தமிழ்நாடு அரசும் செய்கிறது. SFI போராட்டத்தை ஒடுக்கியிருக்காங்க. சரி, போராட்டம் பண்ணுங்க. என்ன போராட்டம் பண்ணுறீங்க? ரயில் மறியல், சாலை மறியல். நான் பஸ்லேயே ட்ரெயின்லேயே போயிட்டுருக்கேன்னா என்ன 5 மணி நேரம் நிற்க வச்சிங்கன்னா நான் துன்பப்படுறதே ஒரு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? நான் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். வயதானவர்கள், பெண்கள் பயணம் பண்ணுறாங்கல்ல, பொது போக்குவரத்தில் பயணம் பண்ணுறவங்க ஏழைங்க தானே. நீங்கள் ரோட்டை மறிச்சிட்டு உட்காருவீங்க. என்னமா செய்யட்டும், முன்னால நிக்கிற வண்டியெல்லாம் போனா தானமா நாங்க வண்டி எடுக்க முடியும்.
லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு அரசின் தலையாய கடமை. எல்லா இடத்துலையும் பக்காவா அனுமதி பெற்று மட்டுமே போராட்டம் நடத்தினா அது போராட்டம் கிடையாது, அது ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன். அது வகையான ஒரு அப்படி கடந்த காலங்கள்ல போராட்டம் பர்மிஷன் வாங்காம நடக்கும் பொழுது அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. இல்ல போராட்டம் நடந்துன்னா கைது செய்வாங்க, ரைட்டு, அதானே பண்ணிருக்காங்க. அதாவது பெற்றோரை கைது செய்து தரதரன்னு எழுதிட்டு போடுவாங்க. பேசலாம், அதுதான் பேசலாம். சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன். இப்போ தன்னெழுச்சா இவ்வளவு காலம் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதான் உங்களுடைய ஒன்றும் வேண்டாங்க. ஒரு ரோட் ஷோ நடத்தினாரு, அதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதான் உங்க வேலையை தவிர அப்படின்னு சொல்லி தான் கரூர்ல பேசினாங்களே. அதாவது அங்கே அந்த வந்த கூட்டம் எந்த ஆர்கனைசேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அனுமதி வாங்கியிருக்காங்க, அனுமதி கேட்டுட்டு தான் அந்த ரோட் ஷோ பண்றாங்க. அப்ப பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீசாருக்கு கடமை. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ இல்ல வந்துட்டு இந்த நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் சேர்றதை தடுக்கணும்னு நினைச்சிருந்தா சிபிஎம் அலுவலகத்துல பூந்து எல்லாத்தையும் கைது பண்ணிருக்கலாமே. இல்ல சிபிஎம் டிஒஎஃப்ஐ கைது பண்ணிருக்காங்க, எஸ்எஃப்ஐ கைது பண்ணிருக்காங்க. எங்க நடத்துனாங்கிறது இருக்குல்ல, கைது பண்ணதானே செஞ்சிருக்காங்க. அப்ப போராட்டமே நடக்க கூடாதுன்னு நினைத்திருந்தால் அந்த இடத்துல அரசாங்கம் எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். இல்ல பேட்ச் இல்லாம இங்க அடிச்சாங்கிறதுக்கான வீடியோ இருக்குது. அவர் தவறுன்னு அதுவே அவரே சொல்றாரு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இப்ப இந்த பேன் நீட்டுக்கு ஏன் இந்த பிரபலங்கள்லாம் திடீர்னு கோமால இருந்து எழுந்து வராங்க? இல்ல அங்க ஒரு எழுச்சி நடந்திருக்கு, அந்த எழுச்சிக்கு இங்க சப்போர்ட் பண்றாங்க. அதுல என்ன தவறு இருக்கு? நீட்டை எதிர்த்து என்ன குரல் எழுப்பினார்கள், டிவிகே கவர்மெண்ட்டை எதிர்த்து என்ன குரல் எழுப்பினாங்கிறத நான் உங்க பார்வைக்கும் நேர் பார்வைக்கும் விட்டுடுறேன். இப்ப என்ன கேக்குறேன்னா, மக்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஜனநாயகம் பத்தி பேசிட்டு இருக்காங்க, இதை பத்தி பேச மாட்டாங்க. இப்ப என்னன்னா உங்களுக்கு ஜனநாயகம் அடிக்கணும், அதான் வேணும், ஜனநாயகம் அடிக்கணும். அதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. எதுக்காக நீங்க படத்துக்கு போறீங்க, எதுக்காக எதை பண்றீங்கன்னு இந்த டைம்ல இல்ல, அந்த டைம் இவ்வளவு ரொம்ப நாள் சண்டை போட்டுருந்தாங்க, அப்பயே யாரும் பேசல. அப்ப இவ்வளவு நாள் போராட்டப்பட அப்பயே இது பண்ணல. இந்த நீட்டு பிரச்சனை இப்பதான் இருக்கு, எப்பதான் பிரச்சனை இருக்கு, அதையும் குரல் கொடுக்கல யாரும். நாக்குல டிவி வந்துருச்சான். நாக்குல டிவி வந்தா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியாதது இல்ல, நாக்கைய அரிச்சிரும். கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? நீட்டை நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டு நீக்கிடுவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி ஃப்ராடு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்தவங்களை 5 வருஷமா நீங்க கேட்கவே இல்லையே சார். நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், தலைவர் அறிவிச்சிட்டாங்க. ரகசியம் நீட் ரகசியம் என்கிட்ட இருக்குங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நாங்க என்ன கேக்குறோம்னா, 7 மாசத்துல நீட் ரத்து அப்படின்னு சொன்னீங்க, அது பேர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது பாஸ், அது பேர் நீங்க கொடுத்த அஷூரன்ஸ். அஷூரன்ஸுக்கும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்களே. யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. நாளைக்கு இதே மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் நாங்க எல்லாமே கொடுத்தோம். வாக்குறுதியா கொடுக்கறதும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா நம்ம எடுத்துக்கலாமா? இவங்களுக்கும் டிஎம்கேக்கும் நீட்டுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை நான் ட்ராக் டவுன் பண்ணுவேன் 1976 வரைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல லிஸ்ட்ல இருந்த எஜுகேஷனை 1976ல எமர்ஜென்சி பீரியட்ல 42nd அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் 89ல இருந்து 2014 வரைக்கும் 25 வருஷம் நீங்க மினிஸ்ட்ரியில இருந்திருக்கிறீங்க. ஏன் ஸ்டேட் லிஸ்ட்க்கு கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கல? நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நீட் வந்திருக்காது. 2012-13 இந்த நீட்டு பில்லை கொண்டு வரும்பொழுது நீங்க கூட்டணியில இருக்கீங்க. உலகத்துல எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் அநீதிகள் நடந்தாலும் அதோடைய வேர் தேடி போனோம்னா அது அமெரிக்கால போய் நிற்கும். தமிழ்நாட்டில் என்ன அநீதி நடந்தாலும் அதோட வேர் தேடி போனோம்னா கோபாலபுரத்துல போய் நிற்கும்னு. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. டிவிக்கு இளைஞரோட இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாங்கன்னா இதோட எழுச்சி இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். அவங்களோட ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுது. டிவிகேயோட இளைஞர்கள் இல்லாம இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன, நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடினியே, இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? ஜல்லிக்கட்டு போராட்டம் இவ்வளவு வலுப்பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மாவட்டங்கள் தோறும் அங்கே போராட அந்த ஸ்பேஸ் கிடைச்சனால தான் அந்த போராட்டத்தில் எண்டு சொல்யூஷன் நம்ம பார்த்தோம், அது ஈஸியாகவே கிடைச்சிச்சு. ஸோ அதே மாதிரி தமிழகம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க போராடுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மாணவர்கள் கண்டிப்பாக ரொம்ப பக்குவமாக தான் போராடி இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மிகப்பெரிய கட்சி, இத்தனை கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற கட்சி திமுக, அவங்க கிட்ட மாணவர் அணி இல்லையா? நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்லி கேள்விப்பட்டேன். என்னது எனக்கு உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு இல்லங்க, அனுமதி கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. எங்க நாம் தமிழர் இன்னைக்கு எழும்பூர்ல போராட்டம் பண்ணிருக்காங்க, நீங்க அனுமதி கேட்டீங்களா?
நாம் தமிழர் இன்னைக்கு எழும்பூர்ல போராட்டம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அனுமதி எல்லா மாவட்டங்களிலும் இருங்க கொடுக்குறாங்க. இருங்க இல்ல கேட்டலாம், அவங்க கிட்டே கேட்டலாம், மறுபடியும் உங்ககிட்ட வரேன். நாம் தமிழர் கட்சி இது ஒரு எம்எல்ஏ கூட வந்து சட்டமன்றத்துல கிடையாது, ஆனா இன்னைக்கு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இப்படி நடத்துனாங்க. அப்ப ஏன் திமுக களத்துல வரல? ஏன் உதயநிதி அவர்கள் வந்துட்டு சிபிஐ அலுவலகத்துக்கு போய் இந்த போராட்டத்துக்கு நானும் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லல? திமுக ஸ்டாலின் அவர்கள் ஏன் போகல? முதலமைச்சர் மட்டும் கேள்வி கேட்கறீங்களே, அதுக்காக தான் கேட்கிறேன். தமிழகத்தில் அப்போலாம் இப்போ வரைக்கும் நீட் எதிர்ப்பு மனநிலை தான் இருக்குது, இளைஞர்கள்ட்ட இருக்குது. இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ எங்களும் குடும்பம் இருக்குது, நாங்களும் எங்கள் வேலையை பார்க்கணும். நானும் ஒரு 2 நாள் போய் போராட்டத்தில் பங்கெடுத்தேன். அவங்க எங்க வந்துட்டு கோவப்பட்டாங்க அப்படின்னா, முன்னாள் எம்எல்ஏவா இருந்த எழிலன் அவர்கள் என்ன பண்ணார், ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்ப வந்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. அதெல்லாம் எடுத்து போட்டு அடிக்கிறாங்கல்ல. அப்ப அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனலா ஒரு இருக்கு. ஜூன் 6ஆம் தேதியில இருந்து நடக்குது. அப்பெல்லாம் நீங்க எதுவுமே பேசல. ஜனநாயகம் வெளில வரும்போது பேசுறீங்க. அப்ப எல்லாம் பொத்திக்கிட்டு இருந்துட்டு அவட்ட போய் பாக்ஸிங் புரிய வெக்கபாடல உனக்கு. ஜனநாயகன் படத்தை திரையில பார்த்து அழுறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல என்ன சீன் நடக்கு பாருங்க. அங்க ஒரு அப்ப வந்துட்டு எல்லா ஆட்சியாளர்களும் இப்படிதான், பேட்டர்ன் மாறவே மாறாது. கூலி படம் பாக்குறப்ப இங்க வந்துட்டு எல்லாம் தூய்மை பணியாளர்கள் அடி வாங்கிட்டு இருந்தாங்க, அங்க வந்துட்டு கூலி படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி இவங்களும் பண்றாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? சொல்றத நான் இது பண்றேன். இதே பருத்தி வீரன் படம் பார்த்துட்டு இல்ல பருத்தி வீரன் படம் பார்த்துட்டு திரு கலைஞர் அவர்கள் 3 நாள் நான் தூங்கவே இல்லை, கண்ணீர் வடிச்சேன்னு சொன்னாரு. வெரி குட் வெரி குட். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பக்கம் நீங்க அதாவது அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணல, ஒண்ணு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.